வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் எனக்காகவா. கதைக்குள்ள போலாமா? அக்கா, இங்க பாரு, நான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போறேன். இதை நீ சாப்பிட்டு இங்கே இருக்கணும், சரியா? இதோ பாரு, வெளியில எல்லாம் போக கூடாது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரவா? என்ன பாருன்னா என்று அங்கு திண்ணையில் சாய்ந்து கொண்டு காலில் ரிப்பனை கட்டியவரை அதை இழுத்து கொண்டிருந்த தனது அக்கா ரோஜாவை பிடித்து திருப்பினாள் நளினி. என்னை எதுக்கு இழுக்கிற, விடு என்று மீண்டும் அந்த ரிப்பனுடன் விளையாட ஆரம்பித்தாள் ரோஜா. என்ன நளினி, பள்ளிக்கூடம் கிளம்பிட்டியா? இதோ வந்துடுறேன் இரு ஆத்தா, உனக்காக தான் ஓடியாரன். எங்க அந்த சொசைட்டிக்காரன் பாலை கறந்துகிட்டு மாட்டை விடுறானா ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு இருக்கான் என்று கூறிக்கொண்டே மாட்டை தொழுவத்தில் கட்டிவிட்டு கைகளை தன் முந்தானையில் துடைத்து கொண்டே வந்தாள் அப்பத்தா. அப்பத்தா, நான் கிளம்புறேன், இன்னைக்கு எனக்கு பரீட்சை, என் ஆசிர்வாதம் பண்ண அப்பத்தா என்று அவள் காலில் விழுந்த தன் பேத்தியை வாரி எடுத்தாள் அப்பத்தா. என் கண்ணு ராசாத்தி, உனக்கு என்னடி, நீ நல்லா எழுதுவ. இந்த அப்பாவி கிட்ட போராடிக்கிட்டு வீட்டுல எனக்கும் எந்த வேலையும் வைக்காம படிப்பையும் பார்த்துக்கிட்டு நீ படுற அவஸ்தைய என்னால பார்க்க முடியல ஆத்தா. என்ன பண்றது, உங்க அப்பனும் ஆத்தாலும் இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது. புள்ள நல்லா லட்சணமா ஊரே மெச்சிக்கிற மாதிரி நல்லா சாமர்த்தியமா இருந்தா. ஆம்பளை புள்ள மாதிரி இந்த குடும்பத்தை எடுத்து பொறுப்பா பார்த்தா. உங்க அப்பா ஆத்தா போனதுல இருந்து இவதான் எனக்கு பிள்ளையாட்டம் இருந்தா. உங்க அப்பனும் ஆத்தால அந்த விபத்துல இறக்கும் போது நீ கை குழந்தை. உங்க அக்காளுக்கு 10 வயசு. அவங்க போனதும் மத்த குழந்தைங்க மாதிரி அவ அழுதுட்டு நிக்கல. உலகமே என் தலையில இடிஞ்சா மாதிரி நான் நின்னப்ப இவதான் என்ன தேத்தனா. அன்னையில இருந்து அவ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு கண்ணை ஆப்ரேஷன் ஆகி படுத்து கிடந்தப்ப பாவம் புள்ளதான் எல்லாம் கிட்ட இருந்து பார்த்தது. வயல் வேலை, நாத்து நடுறது, களை எடுக்கிறது, பால் கறந்து ஊத்துறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சு உனக்கும் எனக்கும் கஞ்சி ஊத்திட்டு இருந்தா. அப்ப எதுக்கு அப்பத்தா அக்கா திடீர்னு இந்த மாதிரி ஆகிடுச்சு? எனக்கு இது ரொம்ப நாளா உன்கிட்ட கேட்கணும்னே இருந்தேன். ஊர்ல எல்லாரும் அக்காவை பைத்தியக்காரின்னு சொல்லும் போதெல்லாம் என் மனசு வேதனைப்படுது. ஸ்கூல்ல கூட எல்லா பசங்களும் என்னை பைத்தியக்காரி தங்கச்சின்னு அடையாளம் வச்சு கூப்பிடுறாங்க. எனக்கு அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத கண்ணு, அவங்க கிடக்குறாங்க. கள்ளம் கபடம் இல்லாத கறந்த பாலுமா அவங்க அக்கா. அன்னைக்கு ஒரு நாள் உன்னை கூட்டிட்டு பக்கத்து ஊர்ல திருவிழாக்கு போனா புள்ள. அப்போ உனக்கு 5 வயசு இருக்கும், அவளுக்கு 15 வயசு. நல்ல வளர்த்தியா லட்சணமா இருப்பா. ஊர்க்கண்ணே அவன் மேலதான். புள்ள அன்னைக்கு உன்னை தூக்கிக்கிட்டு பயந்து ஓடியாந்தா. அவளை பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. எதை பார்த்து பயந்தாலோ என்னவோ, குழந்தை அன்னைக்கெல்லாம் ராத்திரி தூங்கவே இல்லை. உன் பக்கத்திலேயே உக்காந்துக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா. நீனா அவளுக்கு உசுறு. உன்னை பெத்த தாயாட்டம் எப்பவும் பார்த்துப்பா. உனக்கு சாப்பாடு ஊட்ட, குளிக்க வைக்க, தூங்க வைக்கன்னு இருப்பா. அதனால நானும் அன்னைக்கு அது போலதான் உன் பக்கத்துல உக்காந்துருக்கான்னு பேசாம விட்டுட்டேன். காலையில பொழுதோட மாட்டை ஓட்டிக்கிட்டு போறவ அன்னைக்கு அப்படியே உக்காந்து கிடந்தா. சந்தேகம் வந்து அவகிட்ட போய் பேச்சு கொடுத்தேன். எந்த பதிலும் இல்ல. அண்டையில இருந்து அவ யார்கிட்டயும் பேசுறதில்ல. உன்கிட்ட மட்டும்தான் பேசாம இருக்கா. வேற வெளியாளுங்களை பார்த்தா மிரண்டு ஓடுறா. என்ன பண்றது? நானும் எனக்கு தெரிஞ்ச வைத்தியெல்லாம் பார்த்துட்டேன். ஒரு பிரயோசனமும் இல்ல. 4 வட்டத்துல பைத்தியக்காரின்னு அவளை எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் என் தலையெழுத்து என்று சலித்து கொண்டு தன் அப்பத்தாவை பார்த்து, அப்பதா எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க? அதுதான் நான் இருக்கேன் இல்ல, நான் அக்காவை பாத்துக்கிறேன். அக்கா எனக்கு அம்மா மாதிரி. நீ கவலைப்படாத அப்பத்தா. சரி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு அருகில் இருந்த ரோஜாவை பார்த்து, அக்கா நான் போயிட்டு வரேன். அப்பத்தாவை தொந்தரவு பண்ணாம பத்திரமா இருக்கணும், எங்கேயும் போயிடாத, நான் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சென்றாள். அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த ரோஜா தனது அப்பத்தாவின் முகத்தை திருப்பி, பாப்பா போது போது என்றாள். அவள் குரல் கம்மியது. அவ பள்ளிக்கூடம் தானே போறா, தினமும் போறது தானே, அழக்கூடாது, வந்துடுவா, வா நாம போய் சாப்பிடலாம் என்று விம்மிக் கொண்டிருந்த தனது பேத்தி அணைத்தபடி உள்ளே அழைத்து சென்றாள் அப்பத்தா. நளினி ஸ்கூல் பெல் அடிக்கும் சமயம் அவசரமாக கிளாஸிற்குள் நுழைந்தாள். என்ன நளினி, இன்னைக்கும் லேட்டு தானா? இன்னைக்கு 10வது பப்ளிக் எக்ஸாம், அந்த நினப்பு கொஞ்சமாவது இருக்கா உனக்கு என்று சீரிய தனது ஆசிரியரை பார்த்து, சார் சாரி சார், வீட்டுல சமைச்சு வச்சுட்டு வர லேட் ஆகிடுச்சு. அப்பத்தாக்கு கண்ணு சரியா தெரியாது, அதுவும் இல்லாம எங்க அக்காவையும் பார்த்துக்கிட்டு அவங்க சமைக்கணும். சரி சரி, தினமும் இதே காரணம்தான்,
போ, போய் உக்காரு, நேரமாகுது என்று கூறிவிட்டு பேப்பர்களை எடுக்க ஆரம்பித்தார் ஆசிரியர். படபடப்பாக சென்று தனது இடத்தில் அமர்ந்த நளினி பேனாவை எடுத்து டேபிள் மேல் வைத்துக் கொண்டு பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருந்தாள். ஏய் நளினி, நளினி என்று பின்னால் இருந்து கமலாவின் குரல். நளினி திரும்பவில்லை. மீண்டும் கமலா அவளை அழைத்து கொண்டிருந்தாள். தயங்கிக் கொண்டே திரும்பிய நளினி, என்ன கமலா, எதுக்கு இப்படி கூப்பிடுற? சார் நிக்கிறாரு, பார்த்தா அவ்வளவுதான் என்று ஜாடையில் கேட்டாள். ஏய், உங்க அக்கா இன்னைக்கு நீ வரும்போது என்னடி பண்ணிட்டு இருந்தா, கொஞ்சம் சொல்ல என்று மெலிதாக கேட்டுக்கொண்டே சிரித்தாள் கமலா. இதை கேட்ட அனைவரும் சிரித்தனர். சிறு வயதிலிருந்தே அனைத்து பிள்ளைகளும் நளினியிடம் இன்னைக்கு உங்க அக்கா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்று கேட்பது வழக்கம். நளினியும் சிறு குழந்தை என்பதால் தனது அக்கா செய்யும் சேட்டைகளை அவர்களிடம் சொல்லுவாள். அவர்கள் அதை கேட்டு சிரிப்பதுண்டு. வயது ஆக ஆக அவள் யாரிடமும் தனது அக்காவை பற்றி சொல்வதில்லை. அவர்கள் தன்னிடம் ஏதோ பரிதாபமாக கேட்பது போல் நடித்துவிட்டு பின்னால் அக்காவை கேலி பேசுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டாள். அன்றிலிருந்து தினமும் அவள் காலையில் பள்ளிக்கூடம் வந்ததும் வேண்டுமென்றே நளினியிடம் இந்த கேள்வியை கேட்டு அவளை கோபப்படுத்தி கொண்டிருந்தனர். இதனால் நளினிக்கு பள்ளிக்கூடம் வருவதே வர வர பிடிக்காமல் இருந்தது. எப்படியோ தட்டு தடுமாறி 10ஆம் வகுப்பு முடித்தாள். பரீட்சை முடிவுகள் வந்தது. 350 மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருந்த நளினியை மேற்கொண்டு படிக்க சொல்லி அப்பத்தா எவ்வளவு கேட்டும் அவள் பள்ளிக்கூடம் போக மறுத்துவிட்டாள். பக்கத்து ஊரில் இருந்த ரைஸ் மில்லில் பணிக்கு சென்றாள். அங்கு தனது அக்காவின் நிலைமையை யாரிடம் அவள் சொல்வதில்லை. நாட்கள் உருண்டோடியது. அப்பத்தாவிற்கும் தள்ளாட்டம் அதிகமாகின. அன்று ரோஜாவிற்கு தலையை வாரிக்கொண்டிருந்த நளினியை அழைத்து கொண்டே அப்பத்தா அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். என்ன அப்பத்தா, எதுக்கு இப்படி தள்ளாடிட்டு எழுந்து வர? என்ன விஷயம், அங்க இருந்தே சொல்லக்கூடாதா என்றாள் நளினி. அடியே, இது முக்கியமான விஷயம், அதுதான் நானே எழுந்து வந்தேன். சரி, என்ன விஷயம் சொல்லு என்றவள் அருகில் சரியாக அமர்ந்து கொண்டாள் நளினி. நம்ம மருதூர்ல இருந்து உங்க மாமா வந்தான். மாமனா? யார் அது? அட, அவன் தூரத்து உறவடி, உங்க ஆத்தாளுக்கு சொந்தம். சரி, இப்ப என்ன அதுக்கு என்றாள் நளினி சந்தேகமாக தனது அப்பத்தாவை பார்த்து கொண்டு. அடியே, நானும் எத்தனை நாள் மூச்சை பிடிச்சிட்டு இருப்பேன்னு தெரியல. உனக்கும் வயசாகிட்டே போகுது. அதனால இருடி, நான் சொல்றத கேளு. சொல்லு அப்பத்தா. அவங்களுக்கு வேலுச்சாமின்னு ஒரு பையன் இருக்கானா. அவனும் நீ வேலை பார்க்கற மில்லுல தான் வேலை பார்க்கறானா. நளினிக்கு அப்பொழுதுதான் விஷயம் புரிந்தது. ஒரு வாரம் முன்பு நடந்த சம்பவம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அன்று வேலை முடித்து தனது அக்காவிற்காக அவளுக்கு பிடித்த வேர்க்கடலையை வாங்கி கொண்டு பஸ்ஸுக்காக காத்திருந்த நளினின் அருகில் அமைதியாக வந்து நின்றான் வேலு. அவனை பார்த்ததும் நளினி சற்று தள்ளி நின்று கொண்டாள். என்ன நளினி, என்னை பார்த்தாலே ஒதுங்கி ஒதுங்கி போயிடுற? என்னை யாரோன்னு நீ நினைக்கிற? நான் ஒரு வகையில உன் மாமா பையன்தான், தெரியுமா என்றான் வேலுச்சாமி. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும்? எதுக்கு எப்ப பாரு என்கிட்ட வந்து வந்து இப்படி நிக்கிற? யாராவது பார்த்தா என்னை என்னென்ன நினைப்பாங்க? நாளைக்கு கட்டிக்க போறவன்னு நினைப்பாங்க. இதோ பாரு வேலு, இந்த மாதிரி எல்லாம் பேசின நல்லா இருக்காது பாத்துக்க என்று முறைத்த நளினியை பார்த்து, நளினி, நான் சும்மா விளையாடன, கோச்சிக்காத. நான் உன்னை மனசார விரும்புறேன். உன்னை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன். எங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிட்டேன். நீ சரின்னு சொன்னா உங்க வீட்டுல வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க என்றான் தயங்கி கொண்டு. அவன் கனிவான பேச்சு நளினிக்கு பிடித்திருந்தாலும், இந்த பாரு வேலு, என் நிலைமை உனக்கு தெரியாது. நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிற எண்ணத்திலேயே இல்ல என்றதும் வேலுச்சாமி அதிர்ச்சியாக, எதுக்கு அப்படி சொல்ற என்றான். அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. என் பின்னாடி அனாவசியமா சுத்தி உன் நேரத்தை வீணடிச்சுக்காத என்றாள் தீர்க்கமாக. எனக்கு தெரியும், உங்க அக்காவை பத்தி தானே யோசிக்கிற, அதனால தானே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற என்றான் வேலு. சற்று அதிர்ந்த நளினி, உனக்கு எப்படி தெரியும் எங்க அக்காவை பத்தி? நான் அவளை பத்தி யார்கிட்டயும் எதுவும் இங்க சொன்னதில்லையே என்றால் தயங்கி கொண்டு. என்ன நளினி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னா உன்னை பத்தி நான் எதுவும் தெரிஞ்சுக்காமல இருப்பேன்? சொல்லு. 4 வருஷமா நான் உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறேன். உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இதோ பாரு நளினி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க அக்காவை நாம பாத்துக்கலாம். உங்க அப்பத்தா இருக்கிற வரைக்கும் அவங்க இங்க இருக்கட்டும். தினமும் நான் வந்து பாத்துக்கிறேன். வாரம் ஒரு வாட்டி நீ வந்து பாத்துக்க. எங்க வீட்டுல இடம் பத்தாது.
இல்லைன்னா உங்க அக்காவையும் அப்பத்தாவையும் நாமளே கூட்டிட்டு போயிடலாம். அதுக்கு தான் சொல்றேன் என்று அவன் கூறியதும் நளினிக்கு என்ன சொல்வதென்றே புரியாமல் அமைதியாக சென்று விட்டாள். என்ன நளினி சொல்ற? நாளைக்கு அவங்கள வர சொல்லவா? இதோ பாரு நளினி, அந்த பையனோட அப்பா தலை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தான் தெரியுது. அதுக்கு தான் சொல்றேன், தானா வரத நம்ம தட்டி கழிக்க கூடாது. பாருட கண்ணு என்று தனது பேத்தின் கன்னத்தை பிடித்து கொண்டாள் அப்பத்தா. நளினி அமைதியாக தனது அக்காவை பார்த்தாள். தினமும் வந்து அவர் பாக்குறேன்னு சொல்றாரு, என்னையும் வாரம் ஒரு வாட்டி கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. அவரும் நல்ல மாதிரி தான் தெரியறாரு. நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காரு. வேற யாராவது இருந்தா நம்மள போய் பார்க்க கூட விட மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆனதும் எப்படியாவது சொல்லி அக்காவை நம்ம கூட்டிட்டு போயிடலாம் என்று மனதில் நினைத்து கொண்டே சரி அப்பத்தா என்று தலையை ஆட்டினாள். திருமணம் நல்ல முறையில் நடந்தேறியது. தனது அப்பத்தாவையும் அக்காவையும் அழுது கொண்டே பிரிந்து சென்றாள் நளினி. ரோஜாவும் நாட்கள் ஆக ஆக தனது தங்கையை தேட ஆரம்பித்தாள். அப்பொழுதெல்லாம் அப்பத்தா அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள். தினமும் வேலைக்கு செல்லும் முன்பு நளினி கொடுத்து அனுப்பிய சாப்பாட்டை எடுத்து வந்து அப்பத்தாவிடம் கொடுத்து விட்டு செல்வான் வேலுச்சாமி. நாட்கள் ஆக ஆக வேலை காரணமாக அவன் வருவது குறைந்தது. அப்பத்தாவும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வாரம் ஒருமுறை வந்த நளினி குழந்தை உண்டான பின்பு வருவதை நிறுத்தினாள். இதனால் ரோஜாவின் தவிப்பு அதிகமாகியது. அவள் செய்கைகள் முன்பை விட வித்தியாசமாக இருந்தது. சரியாக சாப்பிடாமல் எப்பொழுதும் அமைதியாக அமர்ந்து கொண்டு எங்கோ பார்த்து கொண்டே இருந்தாள். நளினிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. நளினி புகுந்த வீட்டில் நல்ல மருமகளாகவே பெயரெடுத்தாள். எல்லோருக்கும் தேவையானதை செய்வதும் கணவன் குழந்தையை பராமரிப்பதுமிலேயே அவள் இருந்து விட்டாள். ரோஜாவை பற்றிய கவலை வரும்பொழுதெல்லாம் எப்பொழுதாவது சென்று பார்த்து விட்டு வருவதுண்டு. அப்பொழுதெல்லாம் ரோஜா தன்னை திரும்பி போக விடாமல் அடம் பிடிப்பதால் அவள் அங்கு செல்வதை குறைத்து கொண்டாள். 4 வருடங்கள் உருண்டோடியது. அப்பத்தா இறந்ததும் ரோஜா தனிமரமானாள். தனது அக்காவை என்ன செய்வது என்று புரியாமல் தயங்கிக் கொண்டே தனது கணவிடம் சென்று நின்றாள் நளினி. என்னங்க, அக்கா தனியா நின்னுட்டா. அவளை இப்பத்திக்கு பக்கத்துல பாத்துக்கிறாங்க. அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் பாத்துப்பாங்க சொல்லுங்க. அதுவும் இல்லாம சின்ன குழந்தைங்களை பார்த்தா அக்கா எடுத்து எடுத்து மடியில வச்சுக்கிறாளாம். இப்ப வர வர அந்த மாதிரி ரொம்ப பண்றாளாம். எல்லாரும் வந்து என்கிட்ட சொல்றாங்க. அதனால அதனால என்ன பண்ண சொல்ற நளினி? நம்ம வீட்லயும் பாப்பா இருக்கா. இங்க வந்து உங்க அக்கா நம்ம குழந்தைய ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது என்றான் வேலு. ஏங்க, ஊர்ல தான் அப்படி பேசுறாங்களா? நீங்களும் அப்படி பேசாதீங்க. எங்க அக்கா இது வரைக்கும் யாரையும் தொந்தரவு பண்ணதில்ல. சரி, உங்க அக்கான்றதால நீ அப்படி பேசுற. ஆனா அதெல்லாம் செட் ஆகாது நளினி. பேசாம உங்க அக்காவை எங்கேயாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துடலாம் என்றான் வேலு. என்னங்க சொல்றீங்க? நான் இருக்கும் போது அப்படிலாம் எங்க அக்கா விட முடியாது. அதுவும் இல்லாம எங்க அக்காவை ஆஸ்பத்திரியில சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களால எந்த தொந்தரவும் இல்லாதப்ப எதுக்கு ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட்? வீட்லயே வச்சு பாத்துக்கோங்க. அவங்க ஏதோ அதிர்ச்சியில தான் அப்படி ஆகியிருக்காங்க. அது 4ஆம் வருடத்துல சரியாகிடணும் டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆமா, இத்தனை வருஷம் சரியாகாம இப்பதான் சரியாக போகுதா? எனக்கு சரின்னு படல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். அப்புறம் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு எங்க அம்மா அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு என்கிட்ட சொன்ன. எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். எனக்கு வீட்டுல நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான் என்று வெளியே சென்றான். அரைகுறை மனதாக அவன் கூறிவிட்டு செல்வதை பார்த்து நளினியின் மனம் வேதனை அடைந்தது. இருந்தாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு தனது அக்காவை அழைத்து வந்தாள். முதலில் அனைவரையும் பார்த்து மிரண்ட ரோஜா பிறகு அமைதியாகினாள். கௌதமியை அவள் ஆசையாக தூக்க செல்லும் போதெல்லாம் நளினியின் மாமியார் அவளை ஏய் பைத்திய கட்சி பேசாம போ என்று பிடித்து தள்ளி விடுவதால் நளினிக்கு மனவேதனையாக இருந்தது. தனது அக்காவையும் விட முடியாமல் தனது புகுந்த வீட்டாரையும் சமாளித்து கொண்டு நளினி மிகவும் அவசைப்பட்டு கொண்டிருந்தாள். அன்று கௌதமியை ஆசையாக தூக்க வந்த ரோஜாவை பிடித்து தள்ளினாள் வேலுவின் அம்மா. இதனால் ரோஜாவின் நெற்றியில் காயம் பட்டது. இதை பார்த்து அங்கு ஓடி வந்த நளினி, என்ன அத்தை, ஏன் எங்க அக்காவை இப்படி பிடிச்சு தள்ளுறீங்க? எங்கேயாவது படாத இடத்துல பட்டு ஏதாவது ஆச்சுன்னா என்று ஆவேசமாக கேட்ட தனது மருமகளை பார்த்து, ஆமா, இந்த பைத்தியம் இருந்தா என்ன செத்தா என்ன என்ற தனது மாமியாரை, அத்தை வாய மூடுங்க என்று சீறினாள் நளினி. உனக்கு என்ன கொழுப்பு? நான் அவன்கிட்டயே பேசிக்கிறேன். அடே வேலு, இங்க வாடா. இதோ பாரு, உன் பொண்டாட்டி இந்த பைத்தியக்காரியை நான் புடிச்சு தள்ளேன்னு என்ன வாய மூடிட்டின்னு சொல்றா. இதோ பாரு, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. ஒண்ணு நான் இருக்கணும்,
இல்ல அந்த பைத்தியக்காரி இருக்கணும் இந்த வீட்ல. ரெண்டுல ஒண்ணு நீயே சொல்லு என்றாள் ஆவேசமாக. பாத்தியா நளினி, இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன். சொன்னா கேட்டியா என்று தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டான் வேலு. நளினிக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. நான் பாட்டுக்கு பேசாம இருந்தேன். நான் உங்க அக்காவை பாத்துக்கிறேன், உங்க குடும்பத்தை பாத்துக்கன்னு நல்லா பேசி என்னை ஏமாத்திட்டீங்க என்று அழ ஆரம்பித்தாள். என்னத்தடி உன்னை ஏமாத்தினாங்க? பெரிய உலக அழகியா நீ? உன்னை ஏமாத்தி கட்டிட்டு வர்றதுக்கு அப்பவே இவன்கிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். சொன்னா கேட்டானா? போயும் போயும் ஒரு பைத்தியக்காரியோடைய தங்கச்சிய கட்டிக்கிட்ட ஆசைப்பட்டான். இப்ப அவசப்படுறான். எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் கடைசியா நம்ம தலையில தான் வந்து விழும்னு. என்ன பண்றது, எல்லாம் என் தலைவிதி என்று தனது மாமியார் கூறியதும் பொங்கி வந்த கோபத்தில் நளினி அங்கு ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்த ரோஜாவை போட்டு அடித்தாள். எல்லாம் உன்னாலதான். எங்கேயாவது போய் தொலையாம ஏன் என் உசுர வாங்குற? சின்ன வயசுல இருந்தே பைத்திய கட்சி தங்கச்சின்னு என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. உன்னாலதான் என் படிப்பும் பாதியில நின்னது. சின்ன வயசுலயே அந்த மில்லு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டேன். என் வயசு பசங்களாம் நல்லா ஒண்ணு கூடி விளையாடும் போது என்ன மட்டும் பைத்திய கட்சி தங்கச்சின்னு யாரும் விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. இப்படியே உன்னால நான் எல்லா இடத்தையும் அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு நின்னேன். இப்ப என் வீட்லயும் எனக்கு நிம்மதி இல்ல. எல்லாம் உன்னாலதான் என்று அவளை அடித்து கொண்டிருந்தாள். அடி தாளாத ரோஜா தோட்டத்து கதவை திறந்து கொண்டு ஓடினாள். அவளை எட்டி பார்த்த நளினி, இனிமே நீ அங்கே இரு, வீட்டுக்குள்ள வந்த பாத்துக்க என்று உள்ளே சென்றாள். இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த வேலும் அவளது அம்மாவும் அமைதியாக எழுந்து சென்றனர். ரோஜாவின் முதுகில் நளினியின் கைவிரல்கள் நன்கு பதிந்திருந்தது. வலி தாங்காமல் விம்மிக் கொண்டு இருந்து விட்டு அங்கிருந்த கிணற்றடியிலேயே படுத்து தூங்கிவிட்டாள். மறுநாள் காலை பொழுது விடிந்தது. தூக்கத்தில் இருந்து எழுந்த நளினி அருகில் குழந்தை கௌதமியை காணாமல் வேலுச்சாமியை தட்டி எழுப்பினாள். அவனும் தனக்கு தெரியாது என்று அலற அனைவரும் அலறிக்கொண்டு வெளியே தேடினர். பிறகு தோட்ட கதவு திறந்து கொண்டிருப்பதை அறிந்து அங்கு ஓடினர். கிணற்றடியில் குழந்தையை தனது மடியில் மூடிக்கொண்டு அவள் மேல் முழுவதும் சாய்ந்து கிடந்தாள் ரோஜா. பாத்தியா, குழந்தைய போட்டு எப்படி மடியில் அமுக்கிட்டு இருக்கிற அவங்க அக்கா? குழந்தைக்கு மூச்சு முட்டாது, இதுக்குதான் சொன்ன என்று கூறிக்கொண்டே அவளை பிடித்து நிமிர்த்தினான் வேலு. ரோஜா தடால் என்று சாய்ந்தாள். அவள் மடியில் இருந்த பிள்ளையை வாரி எடுத்து கொண்டு அவளை பார்த்தான். நளினி சந்தேகமாக ரோஜாவின் அருகில் சென்று அவளை தொட்டு எழுப்பினாள். அவள் உடல் ஜில்லென்றானது. அந்த உடலில் மூச்சு இல்லை. வாசலில் பந்தல் போடப்பட்டது. அவளை படுக்க வைத்தனர். சொந்த பந்தங்கள் கூடி அழுது கொண்டிருந்த நளினிக்கு ஆறுதல் கூறினர். நளினிக்கு ஒரு பக்கம் தனது அக்காவின் இறப்பு மனதை கனப்படுத்தினாலும் ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தது. இனி தனது புகுந்த வீட்டாரிடம் எந்த ஏச்சும் பேச்சும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். பக்கத்து ஊரில் இருந்த தனது தூரத்து உறவுக்காரன் முனுசாமி தாத்தா வந்து நளினியின் அருகில் அமர்ந்தார். என்னம்மா நளினி, எப்படி இருக்கிற? நான் உன்னை சின்ன பிள்ளையில பார்த்தது. இப்ப உனக்கே ஒரு புள்ள இருக்கு. இப்பதான் பாக்குறேன். போன வாரம் உங்க வீட்டுக்கு அரிசி மூட்டை இறக்க வந்தப்ப பார்த்தேன். அப்பவும் உங்ககிட்ட விசாரிக்கணும்னு இருந்தேன். அவரை சந்தேகமாக பார்த்த நளினி, என்ன விசாரிக்கணும்னு இருந்தீங்க? அதுதாம்மா, உங்க அக்காளுக்கு பிரம்ம சரியாயிடுச்சான்னு கேட்கலான்னு இருந்தேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன புள்ளி இப்படி சொல்லிவிட்ட? அன்னைக்கு உன்னை காப்பாத்த போய் தான் உங்க அக்கா இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகிட்டா. நாங்கெல்லாம் அன்னைக்கு உன்னை காப்பாத்தலனா நீ இந்நேரம் போய் சேர்ந்திருப்ப என்றார் அந்த பெரியவர். என்ன சொல்றீங்க என்றாள் நளினி அதிர்ச்சியாக. இதற்குள் கௌதமி அவள் மடியில் வந்து அமர்ந்தாள். தோ, இந்த புள்ள வயசுல நீ இருக்கும்போது உங்க அக்கா உன்னை தூக்கிக்கிட்டு எங்க ஊரு திருவிழாக்கு வந்தா. அப்ப அங்க கடைங்கள்லாம் போட்டு இருந்தாங்க. நாங்கெல்லாம் அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்ப உன்னை இறக்கி விட்டுட்டு உங்க அக்கா கடையில ஏதோ வளையல் வாங்கிட்டு இருந்தா. அப்ப நீ அங்கிருந்த கிணத்துக்கிட்ட ஓடி போய் அது மேல ஏறி நின்னுட்ட. அப்ப எதிர்ச்சியா பார்த்த உங்க அக்கா பதறிக்கிட்டே ஓடிச்சு. அந்த சத்தத்தை கேட்டு நாங்கெல்லாம் ஓடணும். அதுக்குள்ள நீ கிணத்துல குதிச்சுட்ட. உங்க அக்காலும் டக்குன்னு குதிச்சு உன்னை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. அதுக்குள்ள நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை காப்பாத்திட்டோம். மேல வந்து கூட உங்க அக்கா உன்னை விடாம கெட்டியா பிடிச்சிட்டு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தா. அப்புறம் நாங்க என்ன எதுன்னு விசாரிக்கவும் அவ உன்னை தூக்கிட்டு ஓடிட்டா. பாவம், நல்ல பொண்ணு. உன் மேல அப்பவே உசுரா இருந்தது உங்க அக்கா. ஆமா, என்னமாச்சு அவளுக்கு என்று அந்த பெரியவர் கேட்டவுடன் அவள் மடியில் இருந்த கௌதமி, அம்மா, நேத்து கூட நான் காலையில எழுந்து தோட்டத்துக்கு போனேன்னா அப்ப பெரியம்மா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க.
நான் கிணத்துல தண்ணி இருக்கான்னு எட்டி பார்க்க பக்கெட்டை திருப்பி போட்டு அது மேல ஏறினா அப்ப என் காலு வழுக்கி விட்டுடுச்சு. அப்பதான் பெரியம்மா திடீர்னு எழுந்து கத்திக்கிட்டே என்னை வந்து டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க மடியிலேயே என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டாங்க. நானும் அப்படியே தூங்கிட்டேன் என்றாள் கௌதமி. அவள் கூறியதை கேட்ட வேலுச்சாமியும் அவனது அம்மாவும் அதிர்ந்து நின்றனர். நளினி அமைதியாக எழுந்து தனது அக்காவின் உடலின் அருகே சென்றாள். அந்த உடல் அமைதியாக கிடந்தது. அதை வெறித்து பார்த்து கொண்டிருந்த நளினி, அக்கா, பைத்திய கட்சி தங்கச்சின்னு என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு நான் உன்னை அடிச்சேன், திட்டினேன். ஆனா நீ எனக்காக தான் பைத்தியக்காரி ஆனையா அக்கா? சொல்லுக்கா, எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கதான் நீ பைத்தியக்காரி ஆனியா? இப்ப என் குழந்தை உயிரை காப்பாத்த உன் உயிரை கொடுத்தியா? இதை ஏன்கா என்கிட்ட சொல்லாமலேயே என்னை விட்டுட்டு போயிட்ட? இப்ப உன் நினப்புலயே நான் பைத்தியக்காரி ஆகணும்னு என்னை விட்டுட்டு போயிட்டியா? என்னை காப்பாத்த பைத்தியமான உன்னை நானே நேத்து காயப்படுத்திட்டேனேன்னு என் முகத்துல விழிக்க கூடாதுன்னு போயிட்டியா? அக்கா, நீ பைத்தியக்காரி இல்ல, நீ நல்லவ, நீதான் நல்லவ. நீங்கெல்லாம் வாழக்கூடாதுக்கா. இந்த அசிங்கமானவங்க கிட்ட எல்லாம் நீ இருக்க கூடாது. வார்த்தைய மாத்தி மாத்தி பேசுற பைத்தியங்க கூட நீ வாழக்கூடாது. சொர்க்கத்துல நம்ம அப்பா, அப்பத்தா, அம்மா எல்லாரும் இருக்காங்க. அவங்க கூட நீ போய் நிம்மதியா இருக்கா என்று அவள் காலடியில் விழுந்து கதறினாள். அவளுடைய கதறல் சொர்க்கத்தில் இருக்கும் தனது அக்காவிற்கு கட்டாயம் கேட்டிருக்கும் என்பது அவளின் நம்பிக்கை. அதை நாமும் நம்புவோம். இத்துடன் எனக்காகவா கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.